நம் மீது அன்பு காட்டும் ஒருவர் நம்மை மனதிலே வைத்திருப்பார்கள். அவர்கள் பேச வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. புது சிந்தனை பழைய வாழ்வை முழுமையாக மாற்றிவிடும். மனிதர்கள் மாறுவது தவறில்லை, உண்மையை மறுப்பதுதான் தவறு. அமைதி என்பது காற்றில் கிடைக்காது, அது மனதின் அடக்கத்தில்தான் கிடைக்கும். ஒரு சில விஷயங்கள் இப்பொழுது உன்னை சுற்றி நடந்து கொண்டு இருக்கின்றது என்றால் அது கடவுளின் ஆசிர்வாதத்தோடு தான் நிச்சயம் நடக்கின்றது என்பதை தெரிந்து வைத்துக்கொண்டு அதற்கும் நன்றியை செலுத்த பழகு. என் பூத உடல் இப்பொழுது சமாதியிலிருந்து உன்னிடம் பேசிக்கொண்டிருக்கின்றது. ஒரு சிலர் உன்னிடம் வெளிப்படுத்திய வார்த்தைகள் உனக்கு வழிகளை கொடுத்திருக்கின்றது என்றாலும் அதை ஒரு புறக்கணிப்பாக கருதாதே. அவர்களுடைய வேதனையை உன்னிடம் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள், அவ்வளவுதான். ஆனால் அது உனக்கு கஷ்டத்தை கொடுக்கின்றது என்றால் அதை சற்று மறந்து உன்னுடைய வேலைகளில் கவனத்தை செலுத்து. ஒருவரிடம் தன்னம்பிக்கையை வளர்க்கும் பொழுது அந்த ஒருவர் வாழ்க்கையில் ஒரு சில நேரங்களில் வழிகாட்டியாக அமைகின்றார்கள், ஒரு சில நேரங்களில் ஏமாற்றத்தை கொடுத்துவிட்டு செல்கின்றார்கள். ஆனால் அதற்கு அந்த விஷயம் அப்படி நடந்ததற்கு காரணம் நாம் செய்த சில செயல்களாக தான் நிச்சயம் இருக்க முடியும். நன்மையும் தீமையும் பிறர் தர வருவது இல்லை, அது நம்மால் தான் தோன்றுகின்றது என்பதை தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். எதை நம் அன்னைய மனம் விரும்புகின்றதோ அது எப்பொழுது நம் அருகில் இருப்பது இல்லை, ஆனால் நம் பக்கம் நிச்சயம் தேடி வரும். வாழ்க்கையின் சிறந்த ஆசிரியராக இருப்பது நம்முடைய தவறுகள் தான். ஒரு சில தவறுகளை செய்துவிட்டோம், ஆனால் அதை நினைத்து வருந்தாமல் மீண்டும் அந்த தவறை செய்யாமல் செய்த தவறிலிருந்து என்னென்ன விஷயங்களை கற்றுக்கொண்டோம் என்று மனதில் வைத்துக்கொண்டு இனிமேலும் எதையும் இழக்காமலும் எதனாலும் காயப்படாமலும் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். நாம் பேசுகின்ற வார்த்தை வேறு ஒரு இதயத்தில் பாயும் தூரம் நமக்கு தெரியாது. அதனால் பேசும் வார்த்தைகளில் கவனமும் யோசனையும் எப்பொழுதும் வேண்டும். ஒரு செயலை செய்யும் முன் யோசனையும் எப்பொழுதும் வேண்டும். கற்றுக்கொள்ளும் மனதுடன் வாழும் மனிதன்தான் வளர்ச்சியை பெறுகின்றான். ஒவ்வொரு விஷயங்களிலும் நாம் எந்தெந்த விஷயத்தை தெரிந்து கொள்கின்றோம், அறிந்து கொள்கின்றோம், புரிந்து கொள்கின்றோம் என்பதில் ஒரு புரிதல் இருக்க வேண்டும். கனவுகள் காண்பது இலகு, ஆனால் அதை வாழ்வாக்குவது வீரமான செயல். அந்த செயலை செய்வதற்கு துணிவோடும் போராட்ட குணமும் உறுதியான மனமும் தன்னம்பிக்கையும் உன் மீதான நம்பிக்கையும் கடவுளினுடைய துணையும் மிகவும் அவசியம். இவை எல்லாவற்றையும் சேர்த்துதான் ஒரு விஷயத்தை வெற்றியாக மாற்ற முடியும். யாராவது உன்னை விட்டு செல்கின்றார்கள் என்றால் அது நீதான் இப்பொழுது உயர்ந்துள்ளாய் என்பதற்கான அறிகுறிதான். உன்னை நீ பல விஷயங்களில் மாற்றிக்கொள்வாய் என்பதற்கான அறிகுறிதான். நீ மேம்பட போகின்றாய் என்பதற்கான அறிகுறிதான். உன் வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு நகரப் போகின்றது என்பதற்கான அறிகுறிதான். எதுவுமே வீண் கிடையாது. சிறு சிறு மாற்றங்கள் கூடிய பெரிய நன்மைகளை ஏற்படுத்த முற்படும். நல்லது நடக்கும்.